ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 28, 29 வாசிக்கிறேன். அப்பொழுது இந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றாள். சமாரியா என்கிற ஊருக்கு இயேசு போறாரு. அது மத்தியான நேரம். சீஷர்கள்லாம் ஆகாரம் வாங்குவதற்கு ஊருக்கு புல்ல போயிருக்காங்க. இவர் ஒரு வாரத்துல வெளியே இருக்கும்போது அங்க யாக்கோபின் கிணறுன்ற ஒரு கிணறு இருக்கு, அங்க வெயிட் பண்றாரு. அங்க அப்போ ஒரு ஸ்திரீ மத்தியான நேரத்துல வர்றாங்க தண்ணீர் பிடிக்க. அவருடைய வாழ்க்கை தாறுமாறான ஒரு வாழ்க்கை, தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட சமுதாயத்துல ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவ வாழ்க்கை இல்லை. அதனாலதான் மத்தியான நேரத்துல யாரும் ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்துல வரும்பொழுது அங்க ஆண்டவர் அவரோடு கூட பேசுகிறார், தண்ணீர் கேட்கிறார். அவர் தண்ணீர் கொடுக்க மறுக்கிறார். ஏன்னா நீ யூதனாகி விட்டதே, நான் எப்படி சமாரிய ஸ்திரீ கொடுப்பேன், உங்க ஆட்கள்லாம் எங்கிட்டலாம் தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்களேன்னு சொல்லி பல அப்படியே பேச்சுவார்த்தை போய்கிட்டே இருக்குது. கான்வர்சேஷன் போய் கொண்டு இருக்கும் பொழுது அவளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசு வெளிப்படுத்துகிறார். அவருடைய வாழ்க்கை எப்படி எங்கெங்க தடமாறி இருக்கிறது, இப்போ அவன் வாழ்க்கை எப்படி இருக்குது, நீ இருக்கிற வாழ்க்கை இது சரியில்லைன்னு எல்லாத்தையும் சொல்லும்போது ஆச்சரியப்படுகிறாள். ஆச்சரியப்பட்டுட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கும்போது, நான் உன்னிடம் தண்ணி கேட்கிறேன், ஆனால் தண்ணி கேட்கிற நான் யார் என்று தெரிந்திருந்தால் நீ என்னிடம் தண்ணி கேட்டிருப்பான் இயேசு சொல்லுகிறார். நான் கொடுக்கிற தண்ணீர் தாகமே எடுக்காது. அவைக்குரிய காரியத்தை இயேசு பேசுறப்ப அதை கொடுங்க, நான் தண்ணி பிடிக்கலாம் வர வேண்டாமான்னு சொல்லும் பொழுது நிறைய காரியங்கள் பேசிட்டு இருக்கும்போது அவருடைய வாழ்க்கை மாறுகிறது. இயேசு அவரை சந்திக்கிறார், நான் தான் இயேசு என்று சொல்லுகிறார். அதோடு மட்டுமல்ல அவருக்கு ஒரே சந்தோஷம். தண்ணி பிடிக்க வந்த அந்த ஸ்திரீ தண்ணி கூடத்தை வச்சுட்டு நேரா ஊருக்குள்ள ஓடி போறா. மேசியாவை நான் கண்டேன், எல்லா ஊர் ஜனங்களை கூட்டிட்டு வந்துருதா. பாருங்க, அவ்வளவு பெரிய மாற்றம். அவர் எனக்குரிய காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தினார். அந்த ஸ்திரீயுடைய வாழ்க்கை மாறிவிட்டது. இயேசுவின் சந்திப்பு எப்படிப்பட்ட மனிதனை மாற்றிடாது. எவ்வளவு முரட்டாட்டமுள்ளவர்களா இருக்கலாம், அவள் வாழ்க்கை தடுமாறுகிற நிலைமையில இருந்தாலும் என் நேசரின் சந்திப்பு, நேசரின் சத்தம் அவர்களை மாற்றிடும். ஒரு அருமையான குடும்பம், கணவனும் மனைவியும் நல்ல சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா மனைவி ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஒரு சகோதரி. வாரத்துல ஒரு நாள் ஒரு கூட்டத்துக்கு போவாங்க. கணவன் ஆனா அந்த கூட்டத்துக்கு போறது இவர் தடுக்கிறதுல கொண்டு விட்டுட்டு வருவாரு. பார்க்கிங் ஏரியாவில் நின்றுடுவாரு, ஸ்மோக் பண்ணுவாரு, ட்ரிங்க் பண்ணுவாரு. நீ போமா உள்ள, நமக்கு இதெல்லாம் உடன்படாது, செட் ஆகாது, அந்த இயேசுவை நீ பிடிச்சுக்கோ, நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லி பண்ணிட்டு அப்படியே பரியாசம் பண்ணுவார். அவர் இன்னும் பருவில் வர்றாரு. முடிஞ்ச உடனே ஒய்ஃபை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுவாரு. குடிப்பாரு. இதுல கொஞ்சம் மன வருத்தங்களும் சில நேரத்தில் வருவது உண்டு. நாட்கள் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இவர் அங்க நின்றுட்டு இருக்கும்போது இவருக்கு எப்பவுமே ஆர்குமெண்ட்ல சொல்லுவாரு, அந்த இயேசுங்கிறீங்க என்ன வந்து பார்த்து என்ன மாத்தட்டுமா பார்க்கலாம், நான் ட்ரை பண்ணி பாக்குறேன், குடிய விட முடியல, ஸ்மோக்கிங் விட முடியல, அவர் மாத்தட்டும், பாப்ப வேணா மாறிக்கிறேன் யார் கேட்டாலும் சொல்லிடுவாரு. சும்மா உட்காந்து இது பண்ணிட்டு ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பிரேயர் டைம் அங்க நல்ல கூட்டம், அந்த வல்லமையா பயன்படுத்தப்பட்ட ஊழியக்காரர் பிரசங்கித்துட்டு இருக்கிறாரு. தேவனுடைய வல்லமை இந்த சகோதரனை தொட்டுச்சுது. தொட்ட உடனே அவர் கையில இந்த சிகரெட் கீழே விழுந்துச்சுதே. அந்த இடத்துல நிக்க முடியாம விழுந்தாரு. விழுந்து உடனே ஆண்டவர் பேச ஆரம்பிச்சாரு, சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சாரு. அந்த சத்தத்தை கேட்ட உடனே நடுங்க ஆரம்பிச்சிட்டாரு. நடுங்கி உடனே நடந்த மாதிரி எந்திரிச்சு எடுத்து சரி பண்ணிட்டு உடனே கூட்டம் முடிஞ்சிச்சு. ஒய்ஃப் தான் வாங்கப்பா போலாம், 2 பேரும் வீட்டுக்கு போனாங்க. இவர் போற வழியில ஏதாவது கிண்டல் அடிப்பாரு, ஒண்ணுமே பண்ணல, அமைதியா இருக்கிறாரு. என்னடா நம்மளால ஒண்ணு அமைதியா இருக்கிறாரு, ஒண்ணுமே தெரியல, ஒரு டயர்டா இருப்பாரு. அந்த சகோதரி பெருசா இடத்துக்குள்ள வீட்டுக்கு வந்தாங்க, ஆகாரத்தை சாப்பிட்டாரு, ஒண்ணுமே பேசல, எதுவுமே இது பண்ணல. குடிக்கவும் போல நேரா தன்னுடைய தூசி படிந்த வேதாகமத்தை தேடி கண்டுபிடிச்சு தூசி தட்டி வாசிக்க ஆரம்பிச்சாரு. முழங்கால் நின்று ஜபிக்க ஆரம்பித்தாரு. அவருடைய வாழ்க்கையை மாறிடுச்சுது. எல்லா கெட்ட பழக்கம் அவரை விட்டு போயிடுச்சுது. என்னாச்சுன்னு கேட்கும்போது இயேசு என்னை சந்தித்தார். அவருடைய சத்தத்தை நான் கேட்டேன். இப்ப குடிக்கணுங்கிற எண்ணம் இல்லை, ஸ்மோக் பண்ணணும் எண்ணம் இல்லை, தப்பு பண்ண எல்லாமே மாறிடுச்சுதே. இப்போ எனக்குள்ள பெரிய தெளிவு வந்துருச்சு. இவ்வளவு நாள் வீணாக்கிட்டேன்னு ஃபீல் பண்றேன். இப்போ ஆண்டவர் என் கூட இருக்கிறான்னு சொன்னாரா, இவ்வளவு பெரிய சந்தோஷம். இயேசுவின் சந்திப்பு இதை தான் கொண்டு வரும். மேசியாவை கண்டேன்னு சொல்றாங்க. இன்னைக்கு மேசியாவை பார்த்திருக்கிறோமா, சத்தத்தை கேட்டிருக்கிறோமா? நம்மை சந்திக்கும்படி அவர் அனுப்பப்பட்டிருக்கிறாரே. கிருபை நாட்கள்ல அவருடைய சந்திப்பு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இரு பெரிய நாட்டின் தலைவர்கள் சந்திக்கிறதே எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது. அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவர் நம்மளை சந்திக்கும் பொழுது அனைத்துமே மாறும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனை, மாற்றங்களை ஏற்படுத்துகிறவர், குணமாக்குகிறவர், விடுவிக்கிறவர், எங்கள் கொம்பை உயர பண்ணுகிற தேவன் நீரப்பா. இந்த நாள் செய்தி கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகள் ஒருவேளை இதுவரை உடைய சத்தத்தை கேட்காமல் சந்திக்கிற அனுபவம் இல்லாமல் அந்த கிருபையை கொடுங்கப்பா. நீர் எல்லாவற்றிற்காகவே நீர் பிறந்தீர், எல்லாவற்றிற்காக எல்லாருக்குமாக உடைய ஜீவனை கொடுத்தீங்க. நீங்க பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீங்கப்பா. இந்த நாளிலும் அங்கலாய்த்திருக்கிற பிள்ளைகள் உடைய சத்தத்தை கேட்கட்டும். விட முடியலையே, நான் அடிக்ட் ஆயிட்டேன், இதுல என்ன சேர்ந்து பலவீனம் வெளிவர முடியல, தட்டுமாறுகிற பிள்ளைகளை நீ சந்திங்க, மாற்றுங்கப்பா. இருள் மாறும் உடைய சந்திப்பினாலே, பலவீனங்கள் மறையும் உடைய சந்திப்பினாலே.
அப்படிப்பட்ட கிருபை இன்னைக்கு ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். தைரியப்படுத்துங்க, தூக்கி நிறுத்துங்க. குடும்பங்கள்ல உடைச்சு நொறுக்குகிற பிசாசின் கிரையில அழிக்கும்படியா நீங்க எழுந்தருளுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். மேசியா இவர்தானோன்னு சொல்லி நாமளும் கண்டு கொள்ள முடியும். இந்த சகோதரி சொன்னது போல இயேசுவை கண்டு கொள்வோம், அவரை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்போம், மாற்றங்களை அனுபவிப்போம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.